ஹரி ஓம். இப்பொழுது நான் மனுஸ்மிருதி விபாகம் 10 இதனுடன் இந்த மனுஸ்மிருதி விஷயம் பற்றி நான் முடித்துக் கொள்கின்றேன். விபாகம் 10 தமிழில். அதற்கு முன்பு எல்லோரும் இன்புற்று இருப்பது நினைப்பதை அல்லாமல் வேறொன்றும் அறியேன் பராபரமே. தீர்காயுஷ்மான் பவ, தீர்க்க சுமங்கலி பவ, கன்யாஸ்திரீபிய சீக்கிரமேவ விவாக பிராப்திரஸ்து, சர்வே ஜனாக சுகினோ பவந்து ததாஸ்து. இப்பொழுது நேராக, அதாவது மனுஸ்மிருதி அந்த நூல், அந்த வேத நூல் என்று கூறுங்கள், தர்ம நூல் என்றும் கூறலாம். அந்த நூலில் விபாகம் 5 நேராக செல்வோம். வச்சனம் 38. இந்த மாம்சங்கள், புலால் என்று கூறும் மாம்சங்களை சாப்பிடுவது தவறு என்று மிக தெள்ளத் தெளிவாக சுட்டிக்காட்டியிருக்கிறார் மனுஸ்மிருதி அந்த நூல்கள். எப்படி என்றால், இந்த 38வது வசனம் 5வது விபாகத்துக்கு நாம் செல்வோம். யாவந்தி விருதா பசுக்னஹ மாரணம் கிருத்வஹ தாவத் ஹ பிரேத்ய தாவத் ஹ பிராப்னோதி பிரேத்ய பசு ரோமானி ஜன்மனி ஜன்மனிங்கிறார். அதாவது என்னன்னா, எப்படி யாவந்தினா யாவத்து தாவத்தும்பா, எப்படி அப்படி வச்சுங்க. யாவந்தினா பகுவச்சனம். யாவந்தி எப்படியெல்லாம் அவர்கள் சும்மா விருத்தா வேண்டுமென்றே பசுக்னஹ, ஒரு பசுக்களை கொள்வது என்றால் மிருகங்கள் தான் இந்த இடத்துல அர்த்தம். பசுமாடுன்னு நம்ம சொல்றோம், அந்த கவ் என்று ஆங்கிலத்தில் கூறுவாள். பசுமாடு அல்ல. சம்ஸ்கிருதத்தில் சரியா பார்த்தாக்கா பசுங்கிறது மிருகம்னு அர்த்தம். இனி மிருகம், பசுக்களை நாம் சாப்பிடுவதற்காக கொல்லக்கூடிய, சரியாக சொல்ல வேண்டும் என்றால் ஹெர்பிவேவர்ஸ், புல்லுகளை தின்னும் மிருகங்கள் என்றே கூறலாம். இன்னொரு மிருகங்களை கொல்லும் மிருகங்கள் கார்னிவரஸ் அல்ல. ஸோ பசுங்கிறது அது நம்ம பசுமாடு அப்படிங்கிறது மாடுன்னு போட்டு, பசுங்கிறது நமக்கு தெரிஞ்ச மாடுன்னு. ஆனால் இந்த பசுங்கிறது இது விருத்தா வேண்டுமென்றே பசுக்குன வதம் செய்யறாங்க. எப்படின்னா, அவங்களுக்கெல்லாம் விருத்தா பசுகுண யாவந்தி, கொஞ்சம் சம்ஸ்கிருதத்தில் முன்ன பின்ன வார்த்தைகளை கொஞ்சம் முன்னாடி போடணும். சப்ஜெக்ட் படிக்கட்டுன்னு ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க. ஸோ விருத்தா பசுகுணஹ யாவந்தி எப்படி இந்த கிருத்துவ பண்ணி இந்த கொள்றாங்களோ, தாவத் அப்படியே தான் இந்த பிரேத்திய பசுவுடைய முடி, தலைமுடிகள் எவ்வளவு இருக்கின்றதோ, பசு ரோமங்கிறது தமிழ் வார்த்தை கூட வரும்னு நினைக்கிறேன். ரோமம் மலையாளத்தில் இருக்க ரோமம் சொல்லுவாங்க. பசு இதுக்கு தலைமுடிகள் எவ்வளவு இருக்கின்றனோ அதுதான் உனக்கு பிராப்னோதி கிடைக்கும். எப்படி? ஜன்மனி மாரணம் ஜன்மனி, ஜன்ம மரணம் ஜன்மம் என்று அதுடைய ரோமம் எவ்வளவு இருக்கோ, அந்த இறந்த மிருகத்தினுடைய ரோமங்கள் எவ்வளவு இருக்கோ, பிரேத்திய பசு ரோமானி, செத்துப்போன அந்த அந்த உடம்பில் இருக்கிற ரோமங்களுக்கு மாறி உனக்கு ஜன்மமும் மரணமும் ஜன்மமும் நீ பிறப்பாய். எவ்வளவு தெள்ள தெளிவாக சொல்லுகிறார். கல்லான் புலாலை மறுத்தானை கைகூப்பி எல்லா உயிர்களும் தொழும். வள்ளுவர் சொல்லலையா? நிறைய இருக்கும். வள்ளுவருக்கும் மனுஸ்மிருதிக்கும் உங்களுக்கு நிறையவே இருக்கும். எல்லா உயிர்களும் தொழுவான் இந்த புலால மறுக்கப்பட்டவனை. அதாவது அது மட்டும் இல்ல, சில இடங்கள் அவர் கூறியிருக்கார். இப்ப அந்தணர்கள், இந்த படித்தவர்கள்லாம் யாக சமயத்துல நெய்வேத்தியமாக வச்சு இறந்து போன சில மிருகங்கள் இருக்கும், அதனுடைய மாம்சத்தை நீங்க அதுக்கு ஹவிர்பாகமாக கொடுத்து அதை நீங்க ஹவிர்பாகமாக சாப்பிடலாம், உண்ணலாம், அவ்வளவுதான். அது அவர் நீங்க பிராமணர்கள் நேர சென்று அதை வெட்டி விட்டு, அதை உயிருள்ள மானை வெட்டி அதை கொண்டு இங்கே கொண்டு ஹவிசிற்கு, யாகத்திற்கு, ஹோமத்திற்கு நீங்கள் அர்ப்பணித்து அதைத்தான் நீங்கள் உண்ண வேண்டும் என்று சொல்லவில்லை. தேவர்களுக்காக நீங்கள் யாகம் செய்யும் பொழுது இறந்து கிடந்த, அது முன்னாடியெல்லாம் ஒரு மரியாதை கொடுக்கறதுக்கு சில பேர் அப்படியே போட்டு போயிடுவாங்க. அது ஆதிவாசிகள்லாம் இறந்து போன மிருகங்கள்லாம் கொல்றோம், அப்படியே போட்டு போயிடுவாங்க. அதற்கு தான் ஒண்ணுத்துல அது யாக குண்டங்கள்ல அதுல ஒழுங்கா அதுங்களை தகனம் செய்யுங்க, தகனம் செய்யும், இல்லைன்னா புதைக்கலாம். அப்ப அந்த பிரசாதத்தை இருக்கு, அது இல்லைன்னு சொல்லலை, அதை நீங்க உண்ணலாம் என்று அந்தணர்களுக்கே அவர்கள் அந்த இடத்தில் மட்டும்தான், இல்லாட்டா அது மிகப்பெரிய பாவம். அப்படி இறந்தாக கூட ஒரு மிருகத்தை கொன்று அதனுடைய பசிக்காக, விருத்தா வேண்டுமென்றே பசிக்காக ஒருவன் உண்ணுவேயானால் அந்த மிருகத்தினுடைய வீற்றிருந்த முடிகள், ரோமங்கள், தலைமுடி என்று இந்த முடிகள் எவ்வளவு இருக்கின்றதோ அவ்வளவு இறப்பு பிறப்புகள் அவனுக்கு ஏற்படும். அது ஏற்படும். மிருகனுடைய கர்மா வைத்துக் கொண்டு கஷ்ட துக்கங்கள் எல்லாம் வரும், அது விஷயம் வேற. அந்த அவ்வளவு பிறப்புகள் வருங்கிற இதை விட உங்களுக்கு தெள்ள தெளிவாக எங்க இருக்கும்?
பீஷ்மர் சொல்றாராம், ஒரு ஒரு பிரசங்கர், ஒரு வேறு மதத்தை சார்ந்தவர், இப்போ ரொம்ப வீரியமா பேசுவார். எங்கிட்ட வந்து பேசினா நான் அதெல்லாம் விட மாட்டேன். 88வது இருக்கு. பீஷ்மர் என்ன சொல்றாருன்னா, மானை கூட நீங்க தபசுல போடலாம், அதாவது மாம்சத்தை நீங்க தபசுல போடலாம், காண்டாமிருக மாம்சத்தை போடலாம். அவர் ஒன்றும் போய் கொன்றுட்டு அதை கொண்டு வந்து அதை போட சொல்லலை, இறந்து கிடந்த அந்த மாம்சங்களை எடுத்து போடுங்கிறார். இருந்திருக்கும் நிறைய அந்த காலங்கள், அந்த காலகட்டங்களில் 3000 நாள் நிறைய மான்கள் ஓடிட்டு இருந்தன, நிறைய காண்டாமிருகங்கள் ஓடிட்டு இருந்தன, யானைகள் ஓடிக்கொண்டிருந்தன, சர்ப்பங்கள் ஓடிக்கொண்டிருந்தன. அப்படியே நீங்க போட்டு விட்டு அதை இது போட்டு விட்டு ஆதிவாசிகளும் இருந்தார்கள், சண்டாளர்கள் இருந்தார்கள். அப்படியே அதை கொன்று விட்டு அப்படியே போடுவதற்காக, ஏன்னா சில மிருகங்களை கொல்லும். இப்போ உதாரணமாக புலி வந்து ஒரு மானை கொல்லும், அதனுடைய ஆகாரம் அதுதான், அதை எடுத்து நீங்கள் போடுங்கள் அப்படிங்கிறாங்க. அவர் சொல்வது திலதர்ப்பணம். திலதர்ப்பணம் வந்து ரொம்ப நல்லது, எல்லை வைத்துக் கொண்டு தர்ப்பணம் பண்ணது. பட் இப்படியும் நீங்க செய்யலாம்னு பல மிருகங்களை அவர் சுட்டி காட்டுறார். ஆனால் அவர் கொன்று விட்டு செல்லுங்கள் என்று சொல்லவில்லை. இரண்டாவது ஒரு வசனத்தில் இருக்கின்றது, அதை ஒருத்தன் சுட்டி காட்டுகிறான். அதாவது இந்த பிறந்த இந்த பறவைகளோ இந்த இதுகளோ மிருகங்களோ குறிப்பாக அதெல்லாம் சாப்பிடக்கூடியதற்காக இறைவன் படைத்திருக்கின்றான் என்ற உங்கள் மதத்திலே உங்கள் மனு எழுதினது, வேதங்கள் 4 வேதங்கள் அல்ல. பட் மனு என்ன கூறியிருக்கிறார் என்றால், ஒரு புலி, ஒரு சிங்கம், ஒரு ஓநாய் அது எதை சாப்பிடும்? புல்லை சாப்பிடாது. ஸோ அதற்காக படைக்கப்பட்டதுதான் அந்த மான். ஏன்னா அதனுடைய வாழ்வு, அதனுடைய கர்மங்கள் அதை போர்க்க வேண்டும். ஸோ அதுகள் வாழ வேண்டும், அதுகளுக்கு பசி வருகின்றன, அது அவைகளை இதற்காகத்தான் மானை படைத்தார். எதற்கு மானை படைத்தார்? ஓநாய்களுக்கும் நாய்களுக்கும் புலிகளுக்கும் சிங்கங்களுக்கும் தான் உணவாக அவர் இருக்கலாமேன்னு மனு எழுதியிருக்கிறாரே தவிர, மனிதனை அதனை போய் கொன்றுவிட்டு அதை நீ ஆகாரமாக, நீ உணவாக தினந்தோறும் அருந்திக்கொள்ளு, சாப்பிட்டுக்கொள் என்று மனு எங்கேயுமே கூறவில்லை. தப்பாக புரிந்து கொண்டு என்னவென்றாலும் நீங்கள் அர்த்தங்கள் வைத்துக் கொள்ளலாம். உதாரணமாக தப்பு எங்க வரும்? சம்ஸ்கிருதம் தெரியாமல் இருந்தால் தப்பாக அதை மொழிபெயர்த்த மேற்கத்திய சில படித்தவர்கள், பண்டிதர்கள் என்று கூறிக்கொள்கிறார்கள். ஏன்னா அவர்கள் இந்த கலாச்சாரம் தெரியாது. இப்பொழுது நான் அந்தன, எனக்கு இந்த கலாச்சாரம், இந்து மத கலாச்சாரம், பாரத தேசத்தினுடைய கலாச்சாரம் நன்றாக தெரியும். ஏனென்றால் 12 வயசுல எனக்கு பூணல், 11 வயசுல எனக்கு பூணல் போட்டு விட்டார்கள். அதிலிருந்து பல மந்திரங்கள், பல ஹோமங்கள், பல யாகங்கள் நான் பண்ணி கொண்டுதான் இருக்கின்றேன். அக்னி, ஏழை, புரோகிதம், நிறைய ஹோமம் பண்றது. அக்னி பகவானுக்கெல்லாம் நிறைய ஹோமம் பண்ணி இருக்கப்பட்டவங்க தான். அதனால அந்த கலாச்சாரம் தெரியணும். அப்பதான் சம்ஸ்கிருதம் வந்து அந்த வியாக்கரணத்தை புரிந்து கொண்டு, இலக்கணங்களை எல்லாம், வியாக்கரணங்களை எல்லாம் புரிந்து கொண்டு அதனை மொழிபெயர்ப்பதற்கு இப்போ அவர் சரியாக இருக்கும். கலாச்சாரம் புரியாவிடல் மொழிபெயர்ப்பிலும் பல தவறுகள் வரும். சம்ஸ்கிருதத்தில் வியாக்கரணம் இலக்கணம் ரொம்ப பெரிய இலக்கணம், சாதாரண இலக்கணம் இல்லை. அதில் வந்து அஷ்டாத்தியாயி படிக்கணும். பிறகு உங்களுக்கு அந்த கிருதந்த பதங்கள்லாம் இருக்குது, அதில் பிரத்யேகங்கள்லாம் இருக்குது, அதில் உபசர்க்கங்கள்லாம் இருக்குது, அதில் வந்து கோவிதைகள்லாம் நிறைய படிக்கணும். படித்தா தான் புரியும். சமாசங்கள்லாம் படிக்கணும், சமஸ்த பதங்கள்லாம் படிக்கணும், இந்த இடாது அப்படிலாம் சொல்லுவாங்க, நிறைய அந்த பதங்கள்லாம் படிக்கணும். படித்தா தான் உங்களுக்கு உபசர்க்கங்கள்லாம் படிக்கணும், பாவார்த்தங்கள்லாம் படிக்கணும், கர்த்தரி பத பிரயோகங்கள்லாம் உங்களுக்கு தெரியணும். தெரியாமல் அர்த்தம் இது எப்படின்னா, நான் ஒன்று சொல்லியிருக்கேன், முன்னாடியே நான் சொல்லியிருக்கேன். இப்போ அஸ்மத் சப்தம்னு ஒன்று இருக்குது. அகம் ஆவாம் வயம் மாமா ஆவாம் நௌ அஸ்மான். அகங்கிறது முதல் பிரதமா விபக்தி. நாங்கள் 2 பேர், நாங்கள் எல்லாரும். அகம் ஆவாம் வயம்னா நாங்கள் எல்லாரும். மாமும் சொல்லலாம் என்னை, மாவும் சொல்லலாம் என்னை, ஆவாம் சொல்லலாம் எங்கள் இருமை, நவ்வும் சொல்லலாம் எங்கள் இருவரை, அஸ்மான் எங்கள் எல்லாவரையும், 2வது விபக்தி எங்களை, ஐ விபக்தி, தமிழில் உருபு ஐ. நகன்னு சொன்னாலும் எங்களைன்னு அர்த்தம், நன்னு சொன்னா வேண்டான்னு அர்த்தம். அதே மாதிரி மா என்னைன்னு சொல்லணும். மா இன்னொரு அர்த்தம், மா பஷ்யத்துனா என்னை பாருன்னு அர்த்தம், மா பஷ்யத்துனா என்னை நீ பார்க்காதேன்னு அர்த்தம். இந்த மா வந்து நெகட்டிவ் வேர்டு. அது எந்த இடத்துல அந்த சந்தர்ப்பங்கள்ல புரிந்து கொண்டு சரியாக நாம் பிரயோகம் செய்யவில்லை என்றால் விபரீத அர்த்தங்களே வந்துவிடும். இன்னொன்றாக நான் ஒரு தமாஷை ஒன்று இருக்கு. நான் அது இலக்கண பிரகாரம் ரொம்ப கரெக்ட், அது நன்றாக நீங்க புரிந்து கொள்ளணும். அதை நான் பார்த்து எழுதினேன். ஏகோ நா விம்சதிஹி நாரியஹ கிரீடாம் கர்த்தும் வனே கதாக விம்சதிஹி புனராயதா சேஷோ வியாக்ரேண பக்ஷிதா. இது என்ன அர்த்தம்னா, ஏகோனா ஏக ஊனம், விம்சதினா 20, ஒன்னு ஊனம் என்றால் 19, அதான் அர்த்தம். ஏக ஊனம் தமிழ் வார்த்தை தான் ஊனம்.
ஏக ஊனம், ஒன்று ஊனமாக, விம்சத்திலிருந்து ஒன்று ஊனமாக இருந்தால் 19 நாரியக பெண்கள் கிரீடாம் விளையாடுவதற்காக, கர்த்தும் விளையாட்டுகளை செய்வதற்காக வனத்தில் கதாக போனார்கள். விம்சதிஹி 20 விம்சதிஹி புனராயதா திரும்பி வந்தாருங்க. பாக்கி வியாகிரேன வியாகரத்தினால் ஆள் ஓடு உடன் மூன்றாவது விபக்தி வியாகிரேன புலி, வியாகரனா புலி, வியாகிரேன சாப்பாடு பக்ஷிதக சாப்பிடப்பட்டார்கள் அப்படின்னு வருது. இப்போ எப்படிப்பா 19 நாரிய பெண்கள் போயிட்டு 20 திரும்பி வராங்க, அப்புறம் மிச்சம் ஒன்று வந்து புலி சாப்பிட்டு என்னையா கணக்கு? அதான் அவங்களுக்கு சம்ஸ்கிருதம் தெரியாதுன்னு அர்த்தம். சம்ஸ்கிருதத்தில் ஏகோனா ஏகஹ நாவும் வந்து நரகவும் ஒண்ணுதான், மனிதன் ஆம்பளை, நாரிங்கிறது பெண். நிருன்னெல்லாம் வரும், நிரு சப்தத்துல வருது, நரக சப்தத்துல வருது, நர சப்தத்துல வருது, நரக நரவ் நராக நரம் நரவ் நரான்னு அப்படி வரும். நரகங்கிறதும் ஆணு, நாங்கப்பட்டவனும் ஆண். அப்போ ஏகஹ நா, அப்போ ஒரு ஆணும், விம்சதி நாரியக 20 பெண்களும் விளையாடுவதற்காக வனம் காட்டிற்கு சென்றார்கள். விம்சதி நாரியர்கள் புனராயதா, விம்சதிஹி புனராய் 20 பேர் வந்தாங்க. கரெக்ட், 21 ஆணும் 20 பெண்களும் சென்றார்கள். 20 பேர் திரும்பி வந்தார்கள். சேஷம் மிச்சம் வியாகரணம், ஒருத்தனை ஒரு ஆளை வியாகரம் புலி சாப்பிட்டது. சரிதானே? இப்போ நான்ன்றது உங்களுக்கு தெரியணும், அதுவும் நாவும் நரகவும் ஒண்ணுதான். அப்ப ஏகஹ நாங்கிறது ஒரு ஆணும் 20 பெண்களும், அப்ப 21 பேர் போயிருக்காங்க பணத்துல, 20 பேர் திரும்பி வந்திருக்காங்க, ஒரு ஆள் சாப்பிடப்பட்டான். இல்லாவிடில் ஏக ஊனம் 19 நாரியர்கள் சென்றாலும் பேசலாம், கணக்கு இங்க சரி வராது. இவங்க பண்ற மொழிபெயர்ப்புகள்லாம் அவங்களுக்கு தான் லாய்க்கு, ஏன்னா எனக்கு கணக்கு சரி வராதுங்க. அதனாலதான் அவர் தெள்ள தெளிவாக அந்தந்த ஆளுகளுக்கு, அதாவது பிராமண சத்திரிய வைசிய சூத்திரம் வந்து ஆடம் ஸ்மித் சொன்ன மாதிரி அந்தந்த வேலை செய்யப்பட்டவர்கள். இப்போ விப்ராகங்கிறார், விப்ராகங்கிறது நீங்க மொழிபெயர்ப்புல புத்தகங்களை பார்த்தீங்கன்னா விப்ராக ஹை காஸ்ட் பிராமணாஸ், அவரே சொல்றான். விப்ராகங்கிறது படித்தவர்கள், எல்லா வகுப்பினரும் படித்தவர்கள் இருக்கலாம், சூத்திரர்கள் இருக்கலாம், வைசியர்கள் இருக்கலாம், சத்திரியர்கள் இருக்கலாம், பிராமணர்கள் இருக்கலாம். விப்ராக அவர் சில பாருங்க பூர்ஜ கண்டகங்கிறார். பூர்ஜ கண்டகம் ஒரு தனி இனம், அந்த நார்த், அந்த பாகிஸ்தான் அந்த சைட்லேருந்து ஆப்கானிஸ்தான்லேருந்து கொடுமையானவர்கள், பர்பேரியன்ஸ்னவர்கள், அவரை பூர்ஜ கண்டகங்கிறார். அது பிராமணத்திலேயும் பூர்ஜ கண்டகம் இருப்பான், அவன் சரியா வேதம் படிக்காட்டா பூர்ஜ கண்டகம் வந்து அவன் அதை விட்டு போயிடணும் அப்படிங்கிறார், பிராமணத்துவத்தை விட்டே போயிடணும் சொல்றாரே. நான் என்னுடைய பூர்ஜ கண்டக சொல்றேன், பாஷண்டக சொல்றார். பாஷண்டக யாரு? கடவுள் நம்பப்பட்டவன். இப்போ நான் வந்து என்ன சொல்றேன், நான் வந்து யோமம் யாகமெல்லாம் பண்ணல, நான் வந்து கடவுளை தியானம் பண்ணிட்டே இருப்பேன், எனக்கு அந்த தீபாவளி கொண்டாட விரும்பல, ஆனா நான் வந்து கடவுளை வந்து மகாவிஷ்ணு, நான் நீ வந்து இருக்கிற எல்லா விதிமுறைகளிலும் மீறல, எல்லாரும் தீபாவளி கொண்டாட நீயும் கொண்டாடி ஆகணும், நீ வந்து தியானத்தில் இருக்கேன்னா. சில பேர் அப்படி இல்லை, நான் கடவுளை எதுக்கு நம்பணும், நான் வந்து தெய்வத்துக்கு கோவிலுக்கே நான் போக மாட்டேன், தேங்காய் உடைக்க மாட்டேன், ராகுகாலம் பார்க்க மாட்டேன், ஆனால் கடவுளை நம்புவேன் அப்படிலாம் சொல்லுவாங்க. அவங்க தான் ஹெரிட்டிக்ஸ். அப்போ அந்த விதிமுறைகளுக்கு, அவங்களுக்கு இருக்கப்பட்ட விதிமுறைகளுக்கு எதிரும் விதிமுறைகள் அவங்களே உற்பத்தி செய்து கொண்டு அதில் இருப்பவர்கள் ஹெரிட்டிக்ஸ். அதுக்கு பாஷகண்டகங்கிறார். அபகிருஷ்ட ஜகங்கிறார். ஜகங்கிறது ஒரு மனிதன், பர்சன். அபகிருஷ்ட தவறான காரியங்களை செய்யக்கூடியவன்கிறார். அவரஜகங்கிற வரம் தராத செல்ஃபிஷ் ஃபெலோ, அவன் எல்லாமே தானியங்கி, அவனுக்கு எல்லாமே தான், அவனுக்கு எல்லாமே தனக்கு தான் வேணும். தனக்குவமை இல்லாதார் தான் செய்யதார்க்கு அல்லார் மனக்கவலை மாந்தர் அரிதுதான் வள்ளுவர் சொல்றதுதான். அவன் எல்லாமே தான், அவரஜக தான் அவன். இதெல்லாம் ஏக ஜாதிங்கிற, அவன் சார்வாக்கன், அவன் தான் வர்ஸ்ட்ங்கிறார். அவன் தான் எல்லா விடிலும், அவன் தான் மகா துன்பம் தரக்கூடியவன் எல்லா விதத்திலையும். அவன் தான் போய் எல்லாரையும் மனசை போய் கெடுப்பான். அவன் வாயை தான், நாக்கத்தான் நீங்க கட் பண்ணணும். பிராமணனை சூத்திரனை நாக்கே அவங்க கட் பண்ணுங்கிறாரு. ஏக ஜாதினா சூத்திரங்கிறாங்க, லோ காஸ்ட்டுங்கிறாங்க. இப்ப யாருப்பா இந்த டிரான்ஸ்லேஷன்ஸ்லாம் மொழிபெயர்ப்புகள்லாம் சொல்லிவிட்டு இதை வைத்துக்கொண்டு யாரு பிரசாரம் பண்ணுகிறார்கள்? ஏன் பிரசாரம் செய்கின்றீர்கள்? அவர் தான் தெளிவா இப்போ சூத்ரார்கள் அழகா சொல்றார், சூத்ரார்கள்லாம் பண்ணக்கூடாது, இதெல்லாம் பண்ணணும், பிராமணர்கள் இதெல்லாம் பண்ணணுங்கிறார். சூத்திரம் கெட்டிக்காரங்கிறார், விப்ரக சூத்திரத்துல இருக்குங்கிறார். விப்ரக தான் சொல்றார், பிராமண தனியா வேண்டிய இடங்கள்ல பிராமணன் சொல்றார். உதாரணமா ஒரு ரோட்ல ஒரு வழக்குல லைட் எரியல,
நீங்கள் பெரிய ஐஐடி, எம்ஐடி, அமெரிக்கா, ஹார்வர்டு, ஆக்ஸ்போர்டு யூனிவர்சிட்டிலேருந்து தான் எலக்ட்ரிக்கல் இன்ஜினியர் வந்தால் போட போகிறான், அவனுக்கு போட கூட தெரியாது, ஏறக்கூட மாட்டான். நம்ம அதுக்குன்னு சேவை மனிதர்கள், அதற்குன்னு இருக்க இந்த சூத்திரர்கள் என்று கூட்டு மனிதர்கள் தான் அவர்களால் தான் போட முடியும். ஏன்னா அது ஒரு தனி ஞானம் வேணும், அதுக்கு தனி தைரியம் வேணும், தனி திறமை வேணும். உதாரணமாக ஏன் அதை விட கீழே போங்களேன், தெருக்கள் இல்லை சாக்கடைகள்லாம் க்ளீன் பண்ணப்பட்ட, சுத்தம் செய்யப்பட்ட அது மாதிரி பெரிய சிவில் இன்ஜினியர் ஃப்ரம் ஹார்வர்ட் வந்து க்ளீன் பண்ணுவோனா, அதுக்குன்னு ஒரு தனி திறமை. அதனால தான் நம்ம என்ன சொல்றோம், பாதங்களில் பூ செலுத்துகின்றோம், பூ போடுகின்றோம். கடவுளை எவ்வாறு வணங்குகின்றோம், பாதகங்களில் பூக்களை அர்ப்பணித்து கடவுள்களை தெய்வீகமாக வணங்குகின்றோம். வேதங்கள்ல வருது, பிராமணேபியோ முகமாசீத் பாஹு ராஜன்ய கிருதஹ ஊரு ததஸ்ய யத்வைஷ்யஹ பத்பியாகும் சூத்ரோ அஜாயதா. இதை தவறா புரிஞ்சுண்டு, சூத்திரம்பா நான் காலிலேருந்து வரம்பா, நான் தான் கீழ் ஜாதிப்பா. யாரையா சொன்னா இது? நீ நினைச்சுக்கிறேன்னா அர்ஜுனன் பகவானுடைய காலில் தான் நான் உட்காந்துக்கிறேன், தலையிலேயே உட்காந்துன்னா தலை கர்வம் பிடிச்சது. காலு தான் உனக்கு. அதான் மானும் ஒரு கதையை சொல்லுவாங்க, மான் காட்டில் போன்றது, ஆஹா என்னுடைய இது எவ்வளோ அழகாக இருக்கு, என் காலு பாரு எவ்வளோ ஒல்லியாக இருக்குன்னு சொல்லித்தான் அந்த மான். அதோடைய பெரிய என்ன கொம்புகள்லாம் அப்படி படர்ந்து அடர்ந்து சும்மா ஜகஜாலியாக அதோடைய அழகை கொடுத்துதான், நான் கால் இப்படி ஒல்லியாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு அதே வருத்தப்படுமா. ஒரு வேடை வந்து அதை வேட்டையாட வரைச்சு அது ஓடுறது, கடைசியில் அதோடைய கொம்புகள் தான் கலையில் போய் மாட்டின்றது. அந்த காலுகள் ஓடி விறுவிறுவிறுன்னு வரைச்ச கொம்பு போய் கலைகளில் மரக்கலைகளில் மாட்டின்ட்டு அங்கேயே நிற்க வேண்டிய வந்தது, தன் உயிரை இழந்தது. அப்போது இந்த காலுகளுக்கு தான் மதிப்பு. அதனால தான் பாதங்களுக்கு புஷ்பம் தருகிறோம், லோட்டஸ் ஃபீட் ஆஃப் த லார்டுங்கிறோம். தெய்வத்தின் புஷ்ப பாதங்கள், தாமரை பாதங்கள் என்கின்றோம். இதெல்லாம் எப்படி வேணா புரிஞ்சிடலாம். அதனால டாக்டர் அம்பேத்கர் செய்தது முற்றிலும் தவறு. அவருக்கு இலக்கணம் தெரியாது. இப்போ எங்களுக்கெல்லாம் தெரியுற மாதிரி பண்ற மாதிரி ஒரு இலக்கணம் ஒன்றும் சம்ஸ்கிருதத்தில் அவருக்கு அந்த ஞானம் இருக்கல, அப்படிதான் நான் நினைக்கிறேன். அதை புரிந்து கொண்டு அந்த வெள்ளக்காரன்கள் அமெரிக்கன் யூனிவர்சிட்டி, AEDU எல்லாம் இருக்கு நிறைய கூகுளில், அவங்க செய்கிற டிரான்ஸ்லேஷனை வைத்துக்கொண்டு அவர் புரிந்து கொண்டு தவறாக பயன்படுவது, பிரயோஜனப்படுவது அது தவறு. இல்லாவிடில் ஒழுங்காக சம்ஸ்கிருத வியாக்கரணத்தை படிக்க வேண்டும். அதற்கென்று ஒரு 10 வருடங்கள் 15 வருடங்கள் செலவிட வேண்டும். அதை படித்துவிட்டு அதில் வரும் உட்பொருட்கள், அதில் வரும் ஞானங்கள், அதில் அர்த்தத்தோடு இடம் பொருள் ஆவியெல்லாம் சொல்லுவாங்க, அந்த இடமும் பொருள் எல்லாம் தெரிந்து கொண்டு தான் நாம் ஒரு காரியத்தை செய்ய வேண்டுமே தவிர அவசரமாக செய்வது அப்படி சொல்லிக்கிறது. விப்ராணாம்ங்கிறது இன்டெலெக்சுவல் சொல்றது, பிராமணன் சொல்றது இல்லை. சூத்ரர்கள், பிராமணர்கள், வைஷ்யர்கள் அப்படின்னு தனித்தனியா சொல்றார். ஏக ஜாதியும் சொல்றார், பாஷட்டகன்னு சொல்றார். அது மாதிரி பல ஜாதிகள் அவர் குறிப்பிடுறார். இவர்களை செய்வதெல்லாம் தவறுங்கிறார். எங்கேயும் சூத்ரன் செய்வது தவறு, பிராமணன் செய்வது, எல்லாருக்கும் தவறு இருக்கு, நல்லது இருக்கு, அவன் விட்டு போயிடணும் அப்படிங்கிறார். ஒரு பிராமணன் தவறு செய்தால் அவன் அவனுடைய பிராமணத்துவத்தை விட்டு போய்விட வேண்டும், அதாவது அறிவாளி. இதுடன் நான் என்னுடைய மனுஸ்மிருதியை எவ்வாறு தவறாக புரிந்து கொண்டு மக்கள் பிரசாரம் செய்கிறார்கள் என்பதை பற்றி நான் என்னுடைய 10வது விபாகத்துடன் முடித்துக் கொள்கிறேன். மீண்டும் பார்க்கலாம் அடுத்த தலைப்பில். அதுவரைக்கும் பூயாத் தாவத் சுபமங்கலம். சர்வே ஜனாக சுகினோ பவந்து. ததாஸ்து. ஹரி ஓம்.